இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் வந்து இசைஞானியுடைய பாடலை அவருடைய அனுமதி இல்லாமல் படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாடலை அந்த படத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு சென்ற வாரம் விசாரணைக்கு வந்தது. இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் வந்து அவர்கள் அதுக்கு எதிராக ஒரு பதில் மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். சென்ற முறை விசாரணைக்கு வரும்பொழுது அவங்களுடைய அந்த ப்ரமோஷன்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இசைஞானியுடைய பெயரை படத்தை வந்து கம்போசர் என்று போட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த படத்துக்கே அவர் தான் கம்போசர் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயன்றார்கள். அதை சென்ற முறையே நீதிபதியிடம் சொன்னோம். நீதிபதி வந்து இல்லை வரட்டும், அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இதை குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பணும், எதற்கு நீங்கள் அவருடைய பெயரையும் அவருடைய படத்தையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே விசாரணைக்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம், இனிமேல் அவருடைய பெயரையோ இல்லை அவருடைய படத்தையோ நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவருடைய பெயரையோ இல்லை படத்தையோ இந்த திரைப்படத்தோடு சம்மந்தப்படுத்தி எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு வந்து நீதியரசர் வந்து ஒரு தடை கொடுத்திருக்கிறார். இப்போ அடுத்து இந்த படத்தில் இவர்கள் வந்து நாங்கள் சோனி கிட்ட ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ சோனி கிட்ட ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்கள சோனி மியூசிக்கையும் இந்த இதில் ஒரு பார்ட்டியாக சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவையும் நீதியரசர் போட்டிருக்காரு. இப்போ சோனி கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நீதிபதியிடம் தெரிவித்தோம், சோனி வந்து இந்த இளையராஜா அவர்களுடைய பாடல்களை வந்து பயன்படுத்துவதற்கு ஏற்கனவே தடை இருக்கிறது. டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆல்ரெடி ஹஸ் ஸ்டேட் எக்கோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஜட்மெண்ட்டை ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து சொன்னோம். ஸோ இந்த வழக்கு விசாரணையை வந்து ஆகஸ்ட் 18 சோனியை பார்ட்டியாக சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 18 போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அதாவது இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. நம்முடைய காப்புரிமை சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மியூசிக்கல் ஒர்க் அதாவது பாடல் அப்படின்ற பாடலை இயற்றுபவர்கிட்ட தான் அந்த பாடலுடைய காப்புரிமை இருக்கும். அவர்தான் அந்த பாடலுடைய கர்த்தா, அவர்கிட்ட தான் அந்த பாடலுடைய உரிமை இருக்கும். இதை யாரும் வாங்க முடியாது, ப்ரொடியூசர் கிட்ட இருக்க முடியாது. எங்களுடைய ஆணித்தரமான கருத்து வாதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இசைஞானி அவர்கள் வந்து ஒரு காலத்திலும் இந்த மியூசிக்கல் ஒர்க் இந்த பாடல்களுடைய காப்புரிமையை எந்த ப்ரொடியூசருக்கும் கொடுக்கல அப்படின்றது எங்களுடைய ஒரு தொடர்ந்து வாதமாகவே இருந்து வருகிறது. சோனி கிளைம் பண்ணுறாங்க, சோனி லைசன்ஸ் கொடுக்குறாங்க, பட் சோனிக்கு டைட்டில் கிளைம் பண்ணுறது மேலே அப்பீல் பெண்டிங் இருக்குது. சோனி அதை ஆர்கியூ பண்ணிருக்காங்க, அந்த கேஸில் பார்ட்டியாக இருக்காங்க. இன்னைய வரையும் அவங்களுடைய ரைட் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற உரிமை எங்கேருந்து வந்தது? ஸோ அதையும் ஒரு கேள்வியாக வச்சுருக்கோம். அதெல்லாம் அடுத்த ஹியரிங்கில் சோனி வந்த பிறகு இது எல்லாமே வந்து ஒரு இதாக செல்லும். காப்புரிமைகளை யாரும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கர்த்தாக்களுடைய அந்த உரிமைகளை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் லைக் தட் யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாது, அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சோனி நிறுவனத்துக்கு உரிமை இல்லை, அதுதான் ஏற்கனவே தடை பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் வந்து டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனிலேருந்து சோனி வாங்கியதாக சொல்கிறாங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு வந்து எக்கோவோட இதுக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க, ஸ்டே ஆயிருக்கு. அதனால சோனியோட உரிமை இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.